வணக்கம். இன்னைக்கு வேர்ட் சர்ச் ஆக்டிவிட்டி புக் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ புக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி Amazon KDPல செல் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலா நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ செக் த வீடியோ இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வேர்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி Amazonல நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணும்போது நிறைய புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ வேர்ட் சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க, இங்க நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கும். இதுல ஒரு புக் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது, இந்த புக் பாருங்க, இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட். ஓகே. நம்மள மாரி யாரோ ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ப்ரைசிங் இல்லைங்களா? பப்ளிகேஷன் டேட் பாருங்க, ஏப்ரல் 5, 2025. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். போன மந்த் தான் இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் பிரிண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 154. ஓகே. டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் 11 அண்ட் பெஸ்ட் செல்லர் ரேங்கிங் பாருங்க 80,000 to 86. ரிவ்யூ பார்த்துடலாம். ரிவ்யூ 4.8 இருக்கு. பரவாயில்ல, நல்ல ரிவ்யூ. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஎஸ்ஆர் டு சேல்ஸ் கால்குலேட்டர் அப்படின்ற இந்த கால்குலேட்டர்ல போயிட்டு அவங்களோட பிஎஸ்ஆர் ரேங்க் வந்து நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் புக் டைப் கேட்கும். புக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சேல்ஸ் கால்குலேட்டர் போய் பாருங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 4 புக்கு சேல்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு 59 புக்ஸ், 59 புக் வந்து சேல்ஸ் ஆகுது. சூப்பருங்க. ஓகே. இந்த புக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11.90. 60% கமிஷன் போட்டீங்கன்னா $7.14 உங்களுக்கு கிடைக்கும். இதுல பிரிண்டிங் காஸ்ட் $2.15 மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபைனலா இவங்களுக்கு $4.99 இந்த புக்கு கிடைக்குது. இது ஒரு நாளைக்கு 4 புக்கு சேல் ஆச்சுன்னா அப்ராக்சிமேட்டா இந்தியன் ருபீஸ்ல $1,662 இவங்களுக்கு கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு இவங்களுக்கு $49,880 அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். இதுவே ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, ஓகே. இந்த கால்குலேஷன் நீங்களே போட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு புக்கு சேல் ஆனா போதும். ஓகேவா? சரி. இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாடல் சாம்பிள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ Amazonக்குள்ள போய்க்கிறேன். பெஸ்ட் செல்லர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பெஸ்ட் செல்லர் சூஸ் பண்ணிட்டு, நிறைய பெஸ்ட் செல்லர் இருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் செல்லர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் சாம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீட் சாம்பிள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அவங்களோட கவர் பேஜ். கவர் பேஜ் பாருங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. வெரி குட். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது தேவையில்ல நமக்கு. ஸோ நேரா எப்படி பசில் கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க, இதுதான் வந்து வேர்ட் சர்ச். வேர்ட் சர்ச் நெறைய பேருக்கு ஐடியா இருக்கும். இல்லாதவங்களுக்கு வந்து இதுதான் வந்து வேர்ட் சர்ச். ஒரு பாக்ஸ்ல வந்து நெறைய வேர்ட்ஸ் இருக்கும். அதுல சில கீவேர்ட்ஸ் கீழ குடுத்துருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சன்ரைஸ் அப்படின்ற தீம்ல கீழ அவேக்கன், பிரைட், ஓகே, டே பிரேக் அப்படின்னு சொல்லி நெறைய வேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம அந்த பாக்ஸ்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆக்டிவிட்டி புக். ஓகேவா? இதான் வேர்ட் சர்ச் ஆக்டிவிட்டி புக். இந்த மாதிரி நம்ம பேஜஸ ரெடி பண்ணிக்கணும். இதுக்கான சொல்யூஷனையும் நம்ம கீழவே குடுத்துறணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து ப்ராப்ளம்ஸ் குடுக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன கீழ அட்டாச் பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஸோ ஒரு புக் நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்டீரியர் செட் பண்றதுக்கு கேன்வால போயிட்டு கிரியேட் அப்படின்னு குடுங்க. கிரியேட் குடுத்தீங்கன்னா, கீழ வந்து கஸ்டம் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். கஸ்டம் சைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்ச்சஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறோம். இன்ச்சஸ் மாத்திட்டு விட்த் அண்ட் ஹைட் போட்டுக்கலாம். ஸோ விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் 11. இதுதான் நம்ம பார்த்த சைஸ். போட்டுட்டு கிரியேட் நியூ அப்படின்னு குடுங்க. இன்டீரியர் பேஜ் ரெடி ஆயிரும். ஓகே. இன்டீரியர் பேஜ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மார்ஜின் செட் பண்ணணும். மார்ஜினுக்கு 0.375 இஸ் அ ஸ்டாண்டர்ட் மார்ஜின் சைஸ் ஃபார் Amazon KDP புக்ஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து 0.375 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு ஸ்கொயர் ஷேப் எடுத்துட்டு வந்து, அந்த பாக்ஸ வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி, இந்த ஸ்பேஸ மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிட்டு, ஆல் த 4 சைட்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எலிமெண்ட்ஸ வச்சு ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. மார்ஜின் போட்டாச்சு. எலிமெண்ட்ஸ டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இன்டீரியர் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு
உள்ள டிசைன் பண்றதுக்கு கன்டென்ட் வேணும். கரெக்ட்டுங்களா? வேர்ட் சர்ச்க்கு கன்டென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ChatGPT. ஸோ ChatGPT கிட்ட போலாம். இன்டீரியர் பேஜ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ChatGPT கிட்ட போறோம். ChatGPT கிட்ட போயிட்டு நம்ம ஒரு கன்டென்ட் கேட்போம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு வேர்ட் சர்ச் தீம் வந்து எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ இங்க வந்து நான் இந்த மாரி குடுத்துக்கிறேன். கிவ் மீ தீம் ஃபார் கிரியேட்டிங் வேர்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க 15 என்கேஜிங் தீம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 தீம் ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ இதுல வந்து பர்ட்டிகுலரா உங்களுக்கு புடிச்ச தீம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆப்ஷன் நல்லா இருக்க மாரி இருக்கு. ஹெல்தி லிவிங் இந்த ஆப்ஷன் வந்து நல்லாருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு ஹெல்தி லிவிங் அப்படின்னு கீழ வந்து நான் டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணும்போது டீட்டெயில்டான கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ChatGPT குடுத்துரும். ஓகேவா? ஸோ ஹெல்தி லிவிங்க்கான தீம் ஐடியாஸ் வந்து கீழ குடுத்துருச்சு. புக் கான்செப்ட். ஓகே. இந்த மாதிரி ஓகே. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்தி ஈட்டிங், பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த மாதிரி நெறையா டாபிக் இருக்கு. டாபிக் வித் கீவேர்ட்ஸ் கிடைச்சிச்சு. இது எல்லாத்தையும் நீங்க காப்பி பண்ணி வேர்ட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஒரு 30 தீம்ஸ் இந்த மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால 150 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 30 தீம் ஐடியாஸ்ன்னு போடுங்க உங்களுக்கு வந்துரும். ஸோ சாம்பிள் வந்து ஒண்ணே ஒண்ணு நான் இப்ப பண்ணி காமிக்கிறேன். ஸோ கேன்வாக்குள்ள வந்துட்டு சைட்ல ஓகே. டூ த லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆப்ஸ் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ கீழ பாருங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர் யுவர் ஆப்ஸ் அப்டின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். யுவர் ஆப்ஸ்க்குள்ள நான் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பாருங்க, கீழ ஆக்டிவிட்டீஸ் மேக்கர் அப்படின்னு ஒரு ஆப் கிடைச்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு இல்ல அப்படின்னா, சர்ச் கேன்வா ஆப்ஸ்ன்னு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஆக்டிவிட்டீஸ் மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பர்ட்டிகுலர் ஆப்ப வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேர்ட் சர்ச், கிராஸ் வேர்ட், மெய்ஸ் இதெல்லாமே ஆக்டிவிட்டி வியூ தான். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ட் சர்ச் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் வேர்ட் லிஸ்ட். மேனுவலா என்டர் பண்ணிக்கலாம். இல்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்தா. அதாவது எக்ஸெல் ஃபார்மேட்ல உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி இங்க நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நான் என்டர் மேனுவலி போய்க்கிறேன். போயிட்டு இந்த வேர்ட் லிஸ்ட்ல ChatGPT குடுத்த அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு இந்த லைனா நீங்க வந்து அலைன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கமா இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாரி ஆர்டரா லைன் பை லைனா அலைன் பண்ணிட்டு, கீழ வந்து ஜெனரேட் மல்டிபிள் பசில்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கீழ போயிட்டு ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க 3 இமேஜஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஒண்ணு வந்து கீவேர்ட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், இன்னொன்னு வந்து ப்ராப்ளம். இந்த 3 வேர்டும் உங்களுக்கு வந்து 3 பாக்ஸ், 3 இமேஜஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? சொல்யூஷன் இமேஜ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆட் பேஜ் குடுத்து, இன்னொரு பேஜ்ல வந்து காப்பி பண்ணி வச்சுடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டு வந்து அந்த பேஜ்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்மளோட இந்த 2 இமேஜஸையும் டிசைன் பண்ண போறோம். சரிங்களா? கீவேர்ட்ஸ வந்து நீங்க அழகா ஸ்ப்ளிட் பண்ணி ஓகேவா? ஒரு 2 காலம்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரே லைனா குடுக்காதீங்க. இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க 3 காலம்ஸ் கூட கிரியேட் பண்ணி 4 லைன்ஸா கூட நீங்க போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? அண்ட் தென் இந்த ப்ராப்ளம் பாக்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி என்ஹான்ஸ் பண்ணி நம்ம மார்ஜின்குள்ள ஃபிட் ஆகுற மாரி வச்சுட்டு ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கோங்க. சில கிளிட்ச் இருக்கும். ஓகே. ஒரு வேர்ட்ஸ் இல்லாம இருக்கும். அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வந்து இந்த மாரி உங்களோட வேர்ட்ஸ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்க டைட்டில் ஓகேவா? ChatGPT டைட்டில் குடுத்துருக்கோம். அந்த டைட்டில் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பார்டர் ஒண்ணு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேல எடிட், ஃபிளிப் அண்ட் தென் பார்டர் ஆப்ஷன் இருக்கும். பார்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாரி பார்டர் போட்டுக்கோங்க. ஸோ பார்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களோட இன்டீரியர் பேஜ் இருக்கும். இப்போ பாருங்க இட்ஸ் பக்கா. ஓகே. ஸோ ஒரு வேர்ட் சர்ச் இன்டீரியர் புக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், சொல்யூஷன் பேஜ்ல வந்து நீங்க போயிட்டு, இங்க வந்து நீங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சொல்யூஷன் பேஜ் மட்டும் குடுத்தா போதும். ஓகே. சொல்யூஷனோட இமேஜ் மட்டும் குடுத்துட்டு, டைட்டில் மட்டும் குடுத்துருங்க. ஸோ எதோட சொல்யூஷன் தெரியணும்ல, டைட்டில் அண்ட் சொல்யூஷன் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா பேஜஸும் கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம், சொல்யூஷன். அந்த மாதிரி நீங்க குடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் குடுத்துட்டு, ஃபைனலா சொல்யூஷன் ஹெட்டிங் போட்டு சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் குடுங்க. ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க ஷேர் பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பேஜஸ் ரெடி ஆயிடும். ஸோ கவர் பேஜ் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நெறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ செக் அவுட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹேவிங் அ கவர் பேஜ் ஃபார் திஸ். ஓகேவா? வீடியோஸ் பார்த்துட்டு கவர் பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம ரெடி ஆயிட்டே இருக்கு. பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.